ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புதுசா ஒரு டிராமா தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டிராமாவோட என்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து நடந்து வராங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டாக்டர். டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வராங்க. நடந்து வரும்போதே மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு, லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்குமா? ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அப்படியே நடந்து வராங்க. ஸோ அந்த வாக்கிங் இருக்கும்ல, ஸோ சிக்னல் போட்டதுனால நடந்து வராங்க. நடந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப வயிறு வலிக்குது. அவங்களால நடக்க கூட முடியல. அப்படியே கீழ விழுந்துறாங்க. ஸோ கீழ விழுந்தோனே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்களோட லைஃப்பை தான் ஃபுல்லா லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பசங்க எல்லாருமே அவங்களுக்கான ப்ராப்ளத்தை ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கான ப்ராப்ளத்தை தான் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் வருது. ஸோ ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வரும்போது, ஓகே, ஒருவேளை என்னோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட முடிய போதான்னு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது பிளட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும்போது, டாக்டர் என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பிளட் ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஆகிட்டே இருக்கும்போது பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் இறந்துற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பேஷண்ட் வந்து ஃபுல்லாக இறந்துறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க, டாக்டர் ஸ்லம்ப்னு சொல்லிட்டு. எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவை காமிக்கிறாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வந்து ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம், நான் வந்து உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட நீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரிலே 3வது ஆளா டாப்பராக வந்திருக்கா. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே வந்து ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு தான் யாருன்னா, நம்ம சீரிஸோட ஹீரோயின். ஸோ இந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரு டிசிப்ளினாக இருக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபுல்லாக ஆர்டர் தான் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, டைம் செட் பண்ணி தான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருப்பான். அவளோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக படிப்பு 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 மட்டும்தான். ஸோ ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டா. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, முறுக்கு விடுறதுக்கு கூட அவள் வந்து பார்த்தீங்கன்னா, தனியாக டைம் ஒதுக்கி வச்சிருப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கானே பிறந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை பற்றி தான் ஃபுல்லாக பில்டப் மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்கூல் காமிப்பாங்க. ஸோ ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்லேருந்து, நீ தானே வந்து டாப்பர், ஸோ உன்னோட பேர் தான் வரப்போகுது. ஸோ இங்கே வந்து அதுக்கு முன்னாடி நில்லு, நான் வந்து உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேனே, அவன் வந்து பீஸ் சிம்பிள் காமிப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு ஃபேஷன், நீ போயிட்டு அப்படியே கேஷுவலாக நடந்து வா, நான் வந்து உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன். இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு, நான் போயிட்டு அப்படியே நடந்து வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக நடந்து வரும். இவனும் ஃபோட்டோ எடுப்பாட்டி அந்த மாதிரி பண்ணு. ஸோ இங்கே பாரு, ஸோ ஸ்மைல் பண்ணுன்ற மாதிரி சொன்னேனே, ஃபோட்டோ சூப்பராக வந்திருக்கான்னு சொன்னேன். அப்படியே எங்கே ஃபோட்டோ காமின்ற மாதிரி பசங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பானுங்க. இங்கே வந்து ஒருத்தவங்க இறந்த மாதிரி காமிப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோனை இன்ட்ரோ பண்ணாங்களா, அவங்க ஃபேமிலியை தான் காமிப்பாங்க. ஸோ ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கு. நம்ம என்ன ஹோட்டலை வித்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% நீ வச்சுக்கோ, மீதி இருக்கிறத வந்து நாங்கள் வச்சுக்கிறோன்ற மாதிரி ஷேர் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது வெளியே வந்து யாருன்னா ஹீரோயின் தான் உள்ள வருவா. ஸோ ஹீரோயின் வந்தானே, ஓகேம்மா நான் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போயிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருப்பான். ஷேர் பிரிக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துடும். ஸோ அங்க இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொந்தக்காரங்க தான். ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேருக்காக ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே பின்னாடி திரும்பி படுத்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து கீழே விழுந்த ஒரு பொருள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை இழந்துட்டு வேகமாக எந்திரிச்சு நிற்பான். அம்மா அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொத்தை எல்லாத்தையும் வித்துலாம் சொன்னவன் வித்துட்டு சியோல்ல போய் செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொந்தக்காரங்களும் நம்மளை தேடி வரமாட்டாங்கன்னு சொன்னேன். அவன் அப்படியே ஷாக்கா இருப்பான். என்னது இவ யாரை சொல்றான்ற மாதிரி அவங்க சொந்தக்காரங்களே ரொம்ப ஷாக்கா இருப்பாங்க. ஏன்னா இவ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் தான் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பா. ஓகே, நான் வந்து உள்ள போயிட்டு படிக்க போறேன்னு சொல்லிட்டு இவ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்க போவா. இங்க வந்து ஸ்கூலுக்கு காமிப்பாங்க. காய்ஸ், இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா, நம்ம கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வரப்போறாங்க, அதுவும் பொண்ணா. ஸோ பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பான்னு சொன்னோன்னே இங்க வந்து ஒருத்தனை காமிப்பாங்க. ஸோ இவன் தான் ஹீரோ. உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பராமே, உனக்கு மேல வந்து வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. கிளாஸ் சார் வந்துறாரு. ஸோ சார் வந்தானே, ஓகே இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வர போறாங்க, பூசன் அந்த பிளேஸ்ல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஹீரோயின் உள்ள வந்தோடனே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் ஸ்டூடெண்ட். கிளாஸ் முடிஞ்சோடனே அவகிட்ட வந்துட்டு எல்லாருமே கொஸ்டினா கேட்டுட்டு இருப்பாங்க. நீ வந்து பூசன்ல இருந்து வரையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் நல்லா இருக்குமாமே, ஸோ சீ ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கான்னு ஃபுல்லா கேட்டுட்டு இருப்பாங்க. அவ வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, உங்களுக்கு என்னடா வேணும், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து காலி பண்ணிட்டு போங்கடா, நான் வந்து படிக்கணும், ஸோ படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடும். என்ன இவ அதுக்குள்ள இந்த மாதிரி பேசுறா, நீ இந்த மாதிரி ஹார்ஷா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வருவாங்க. ஸோ வெளியே வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃபுல்லா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க.
அவங்க பேசிட்டே நடந்து வரும்போது இங்க ஹீரோயினே காமிப்பாங்க. அவ வந்து பார்த்தீங்கன்னா, எக்சர்சைஸ் பண்ணிட்டே ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பா. "ஏன் அவ என்னடா பண்றா? இவ வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான்னு" சொன்னோனே, அவ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அவ வந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னோனே, இவள மாதிரி ஒரு ஆள நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிளாஸுக்கு வருவான். ஸோ கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சார் வந்து ஒரு மேத்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்த ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன ஆன்சர் வரும்னு சொன்னோனே, அவன் வந்து ஃபுல்லா போட்டுட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, வாயிலே அதாவது மேல ஏர்லயே போட்டுட்டு இருப்பான். ஸோ இவன் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டு கைய தூக்குவாங்க. ஸோ கைய தூக்குறதுக்கு முன்னாடி நம்மால வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் 11 சார்ன்னு சொன்னோனே, சூப்பர்மா நீ சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட்ன்னு சொன்னோனே, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுரும். என்னடா இவன் நம்மளோட ரொம்ப புத்திசாலியா இருக்கான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் டாப்பரே அவ பார்த்தியா உன்னோட ரொம்ப நல்லா படிக்கிறா, உனக்கு காம்படிட்டிவ் அவ தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவள பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து இவள காமிப்பாங்க. இவ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பாக்கெட்ல கஃபைன் மாதிரி அதாவது காஃபி பவுடர் மாதிரி இருக்கும். அத தான் சாப்பிட்டுட்டு இருப்பா. அவ என்னடா சாப்பிடறான்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, டேய் அவ வந்து பார்த்தீன்னா, பாத்ரூம் கூட போகக்கூடாது. பாத்ரூம் போனா டைம் வேஸ்ட் ஆயிடும். அதுக்காக தான் வந்து பார்த்தீன்னா, இந்த மாதிரி ஒரு வந்து கஃபைன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அது சாப்பிடுறதுனால வந்து பார்த்தீன்னா, யூரின் வந்து பாத்ரூம் போறது கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. என்ன சார் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு வந்து செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு இருப்பான். நீ மட்டும் இன்னைக்கு வேகமா வரல. ஸோ இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீன்னா, நீ வரதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாருன்னா ஹீரோயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன ஓவர்டேக் பண்ணி ஓடிட்டு இருப்பா. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாகிங் அதாவது கிளாஸுக்கு வந்து யாரு ஃபர்ஸ்ட் போறாங்கன்றத ஒரு போட்டி மாதிரி இருக்கும். ஸோ அவனும் வந்து வேகமா ஓடிருவான், இவளும் வேகமா ஓடிருவா. ஆனா அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா ஓடி வந்துட்டு முன்னாடி கிராஸ் பண்ணி போயிடுவா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே பரவாயில்லையே வந்து ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு இருப்பான். அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹோட்டல்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கும். ஸோ டாக்டர்ஸ்க்கான ஒரு அலுமினி ஃபங்ஷன் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ டாக்டர் பின் நீங்க வந்து எப்படி இருக்கீங்க? உங்க கிளினிக் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க இருக்கான் பாருங்க. ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவார்ட் வாங்க போறான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராமால ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனா இருப்பான். ஸோ அவன் வந்தோனே ஓகே நீ எப்படி இருக்கன்ற மாதிரி ஃபுல்லா இன்ட்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே நீ வந்து உட்காரு நம்ம பேசிட்டே சாப்பிடலான்ற மாதிரி சொன்னோனே இவன் வந்து வேகமா வந்து உட்காருவான். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பின் வந்து உட்காரதுக்கான ஒரு சேர் இருக்கும். ஸோ அந்த சேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் உட்காந்துருவா. ஸோ உட்காந்தோடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் எடுத்துட்டு ஊற்றுவான். ஸோ ஒயினை ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கான ஒரு சேரு, இங்கே இருக்கிற ஒயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, நீ வந்து இந்த மாதிரி உட்காரது உனக்கு வந்து தப்பா படலைன்னு கேட்டோன்னே ஓகே ஓகே சாரி இது வந்து உனக்கானதான், நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்காக பண்ணிட்டு இருக்காங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவன் சொன்னோன்னே, நீ வந்து இந்த மாதிரி செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, செல்ஃபிஷா இருந்தேன்னா நிறைய ப்ராப்ளம்லாம் நீ சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் கையால் ஒரு அவார்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்படுவான்னு தான் சொன்னேன், ஆனால் அவனை பாரு இப்போ மினிஸ்டர் கையால் ஒரு அவார்டு வந்து வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை வந்து கலாய்ச்சால அந்த டாக்டர் அவனை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவன் கலாய்ச்சிட்டு இருக்கும்போது இங்க வந்து ஹீரோவை காமிப்பாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்கிட்ட வராங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே இருக்கிற அழகை தான் ஃபுல்லாக வந்து திருத்துறதுக்காக வராங்க. நான் வந்து என்னோட பேஷண்ட் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, வெளியே இருக்கிற அழகு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க உள்ள வந்து இன்னர் பியூட்டி இருக்கலாம். ஸோ அதை தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மென்மைப்படுத்தணும். அதுக்கான வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பீச் வந்து முடிஞ்சிடும். அந்த ஸ்பீச் முடிஞ்சோடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியே இருப்பான். ஸோ வெளியே வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கூலோட ரீயூனியன் வந்து இருக்கு. ஸோ நீ வந்து அதுக்கு வரையா இல்லைன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவளும் வரான்னு சொன்னோன்னே அவ வராளா, ஸோ அவள எதுக்கு இங்க இழுக்கிறன்ற மாதிரி ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல முடிஞ்சோடனே இங்க வந்து ஹீரோயினை காமிப்பாங்க. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா திட்டிட்டு இருப்பாங்க, என்ன மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்கா, ஸோ இந்த மாதிரி கிளாஸ்ல நடந்துட்டேன்னா ஸ்டூடெண்டோட பெர்சன்டேஜ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலை பத்தி என்ன நடப்பாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலோட ரெப்யூட்டேஷன் என்ன ஆகுன்ற மாதிரி அந்த ப்ரொஃபசர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் ஃபுல்லாக திட்டிட்டு இருப்பாரு. ஸோ திட்டிட்டு இருக்கும்போது என்னடா லைஃப்ன்ற மாதிரி அவள் அப்படியே வெளியே வருவா. ஸோ வெளியே வரும்போது டாக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்பயும் போல திட்டாரான்னு கேட்டுட்டு இருப்பாங்களா, அவர் என்ன இன்னைக்கா திட்டுறாரு, எப்பயும் போல திட்டிட்டு தான் இருக்காரு, நானும் வந்து திருப்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது ஒரு நர்ஸ் வந்துட்டு டாக்டர் இன்னைக்கு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் இருக்கு, நீங்க வந்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தான் வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ நீ தூங்கலையானே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டோன்னே, இல்லை நான் வந்து தூங்கலை, நான் போயிட்டு அங்கே ஆப்ரேஷன் எப்படி நடக்குது நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ வந்து அங்க இருந்துட்டு உள்ள வருவா. ஓகே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஸோ பிளட் வெசல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம் டாக்டர் சொன்னோன்னே, டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஓகே மேம் நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்க வந்து ஒரு அசிஸ்ட் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஹீரோவை காமிப்பாங்க. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன்ல அவனுக்குன்னு தனியா ஒரு கிளினிக் வச்சிருப்பான். வந்து அங்க வேலை பார்க்குற எல்லாருக்கும் வந்து காஃபி மாதிரி வாங்கி கொடுப்பான். நீங்க எப்படி சார் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்களா, நான் வந்து ரொம்ப ஸ்மார்ட் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான்.
இங்க வந்துட்டு ஹீரோயினோட அம்மா காமிப்பாங்க. ஸோ வீட்ல வந்து அவங்க அம்மா வந்து குக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கூட வம்பிழுத்துட்டு இருப்பான். ஸோ அம்மா நீ வந்து இன்னைக்கு என்ன சமைக்கிற? இன்னைக்கு வந்து போர்க்கு கிடைக்குமா? பீஃப் கிடைக்குமான்ற மாதிரி சாப்பிடுறத பத்தி தான் ஃபுல்லா பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ள வந்துருவா. ஓகே, ஓகே நீ வந்து ரொம்ப டயர்டா இருக்கில்ல, நான் வந்து உனக்கு வந்து பீஃப் வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உள்ள வச்சிருந்தத எடுத்துட்டு வருவாங்க. அம்மா அது வந்து எனக்காக வச்சிருக்கேன். நீங்க வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் அவ வந்து இப்பதான் வந்திருக்கா. ஸோ நான் வந்து அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பண்ணிட்டு இருப்பாங்க. அவ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு உள்ள வருவா. நீங்க என்ன குடுக்குறீங்களோ அதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அலைன்ஸ்க்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இல்லம்மா நீ வந்து சாப்பிட்றத பத்தி தான் பேசுறேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருப்பேன். அவளுக்கு ஹீரோயின் வந்துட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வயிறை பிடிக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு என்னாச்சுமான்னு கேட்டோன்னே இல்லம்மா இது வந்து நார்மல் ஸ்டொமக் அப்செட் தான், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஒரு கால் வரும். ஸோ அவங்க ப்ரொஃபசர் வந்து கால் பண்ணிட்டு உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு வான்னு சொன்னோன்னே ஓகேம்மா நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவா. நீ இன்னும் சாப்பிடவே இல்லை, ஈவன் தூங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பா. அவள் போனோடனே அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கான வச்சிருந்த அந்த பீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு "டேய், என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ வந்து ஒழுங்கா ஒரு வேலைக்கு கூட போறதில்ல, வேலைக்கு போறவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்த சாப்பாடே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா, நீ எப்பதான் வேலைக்கு போறன்ற மாதிரி அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியை போட்டு விரட்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோயின் வந்து வேகமா ஓடி வந்தால அவ ஓடி வரும்போது அவ காலில் போட்டிருந்த செருப்பு கீழே விழுகும். ஸோ அவங்க அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏய் நில்லுமா, நீ வந்து உன்னோட செருப்பை வந்து விட்டுட்டு போயிட்ட, ஸோ நீ வந்து செருப்பை வந்து போட்டுட்டு போ, நீ இந்த மாதிரி வந்து அவசரப்படக்கூடாது, பொறுமையா போன்ற மாதிரி சொன்னோன்னே ஓகே அங்கிள் தேங்க்யூ நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஓகே நீ வந்து வேகமா வா, நான் வந்து உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் வந்து இன்னைக்கு பண்ணி வைக்கிறேன்னு சொன்னோன்னே ஓகே அங்கிள் நான் வந்து வேகமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் வேகமா போயிடுவா. இங்க வந்து ஹீரோ காமிப்பாங்க. ஸோ ஹீரோ வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவன் ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியால அவனோட ஆக்டிவிட்டீஸை ஃபுல்லாக வந்து லைவா போட்டு காமிச்சிட்டு இருப்பான். மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியோட சேர்ந்துட்டு ஃபுல்லாக வந்து யூடியூப்லேயும் அட்வர்டைஸ் பண்ணுவான். அவன் வந்து தனியாக வந்து ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி கொடுப்பான். சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து போஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு பேஷண்ட்டை நான் அட்டன் பண்ண அடுத்த நாள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிட்டு இருக்குன்னு ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்கும். ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசிட்டு இருப்பான். ஸோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஓகே மேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஸோ நீங்க வந்து அந்த டைம்ல வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேசினோ ராயலோட மக்காவ் பிளேஸ்ல இருந்து வர ஒரு பெரிய ஆளு. ஸோ இவங்க வந்து வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டிஸா நிறைய பேர் வருவாங்க. அவங்களோட அந்த செக்யூரிட்டிஸை பார்த்துட்டு ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆயிடுவான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காமிப்பாங்க. ஸோ ஹீரோயினோட அந்த ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் திட்டிட்டு இருப்பாரு. ஸோ திட்டிகிட்டே இருக்கும்போது ஓகே நீ வந்து இன்னைக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு வந்து நீ வீட்டுக்கு போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், ஸோ ஒழுங்கு மரியாதை வேலையை பார்த்துட்டு முடிச்சுட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் எப்பயும் போல வயிறு வலிச்சுட்டே இருக்கும். ஸோ எதுக்காக இப்படி வயிறு வலிக்குதுன்னு அவளுக்கே கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். ஸோ கன்ஃபியூஸாக இருப்பான். இங்கே வந்து ஹீரோ காமிப்பாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தால, ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அவங்களும் வந்திருப்பாங்க. ஓகே எல்லாமே ரெடியா இருக்குல்ல, ஓகே என்னோட சேர் எங்க, ஸோ எல்லாரும் எக்யூப்மெண்ட் வந்து ரெடியா வச்சிருக்கீங்களா, நான் வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்ற மாதிரி ஆப்ரேஷன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஹீரோயினை காமிப்பாங்க. அவளுக்கு வந்து ரொம்ப வயிறு வலிக்குது, நீங்க வந்து சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க நல்லா இருக்குன்னு அவங்க டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு வயிறு வலி தான், நான் வந்து சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லிட்டு அவளும் வெளியே வருவா. இங்க வெளியே வரும்போது அவளோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஓகே நான் வெளியே தான் இருக்கேன், நீ எங்க இருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போலாமான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பேசிட்டே வருவா. ஹீரோயின் வந்துட்டு கீழே விழுந்தால, ஸோ அந்த சீன் தான் காமிப்பாங்க. ஏஹா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நடக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக் வந்துச்சுல, ஸோ ட்ரக் அவ கிட்ட வந்தோடனே அவளோட ஃப்ரெண்டையும் காமிப்பாங்க. ஓகே ஒரு வழியாக என்னோட லைஃப் வந்து முடிய போதான். ட்ரக் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே மோதாமல் அந்த சைடு திருப்பி நிப்பாட்டிடுவார். அவள் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு என்னாச்சு உனக்கு வந்து எதுவும் அடிப்படையிலேயே, என்னாச்சு மயக்கம் போட்டுட்டேன்ற மாதிரி அவள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பான். அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு உள்ள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து அந்த பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணாங்களா, ஸோ அந்த சீன் தான் காமிப்பாங்க. டாக்டர் பிளட் ப்ளீடிங் வந்து நிறையா போயிட்டு இருக்கு, இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ளீடிங் வந்து நிறையா போயிட்டே இருக்கும். ஸோ அந்த பிளட் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக எல்லாரும் அந்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே டாக்டர் ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டே போகுது, இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு தெரியலன்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருப்பாங்க, ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பாங்க, ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. டாக்டர் நம்ம வந்து இதை எப்படி ஸ்டாப் பண்ணணும், இது வந்து இப்படியே கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா பேஷண்ட் வந்து செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்தியா கொடுத்த ஒரு டாக்டர் காமிப்பாங்க. இங்கே கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இறந்து போகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ பேஷண்ட் இறந்தோடனே டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கள், நான் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஃபுல்லாக என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் என்ன நடந்துச்சோ எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு கிளம்பும். ஸோ கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவன கிளினிக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வரும். அந்த கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க நியூஸ் வரும். ஸோ அந்த நியூஸை பார்த்தோன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். ஸோ ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்ப்பேன், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும்.
சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்ப்பான். ஸோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். எதுக்கு இப்படி கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் மேலே, அதாவது ஹீரோ மேலே வந்து ஃபுல்லாக கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே கேஸ் கொடுத்துட்டு கோர்ட்டுக்கு வந்து வர வச்சிருப்பாங்க. அந்த கேஸ் தான் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கும். அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து ஹீரோ வருவான். ஸோ ஹீரோ வரும்போது அங்கே இருந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணீங்களா, ஸோ நீங்கள் வந்து ஃபேமஸான ஒரு டாக்டர், நீங்கள் வந்து எப்படி ஒரு பேஷண்ட் வந்து கில் பண்ணீங்கன்ற மாதிரி அவனை வந்து ஃபுல்லாக வந்து டார்கெட் பண்ணிட்டு கொஸ்டினாக கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் வந்து எந்த ஒரு ஆன்சரும் சொல்லாமல் உள்ள வந்துட்டு இருப்பான். ஸோ கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ டாக்டர் நீங்கள் வந்து என்ன சொல்றீங்கன்னு அவங்க வந்து அட்டாப்சி ரிப்போர்ட்டை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய பிளட் ப்ளீடிங் வந்து போயிருக்கு. அதனால தான் பேஷண்ட் வந்து இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லாத ஒரு மருந்து, அதாவது பேஷண்ட்டுக்கு தரக்கூடாத ஒரு மருந்து வந்து கொடுத்துருக்காங்க. எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மேல நிறைய பழியா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டரோட வக்கீல் வந்து இல்ல சார், அவங்க சொல்றது எல்லாமே போய், டாக்டர் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரா தான் பண்ணியிருக்காரு, அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொன்னோன்னே ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து முன்னாடி வந்து உட்காந்து பேசுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே என்கொயரி பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே டாக்டர் வந்து முன்னாடி உட்காருவான். ஸோ டாக்டர் முன்னாடி உட்காந்தோன்னே எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியுதா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கொடுக்கக்கூடாது, நீங்க இந்த மாதிரி கொடுத்தனால தான் அவங்களுக்கு வந்து பிளட் ப்ளீடிங் வந்து நிறைய போயிருக்கு, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இந்த பாட்டில் வந்து உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எப்படி வந்துச்சுன்ற மாதிரி எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மேல நிறைய குற்றமா வச்சுட்டு இருப்பாரு. இல்ல சார், நான் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு மருந்து கொடுக்கல, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னோட கிளினிக் வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பதில ஃபுல்லா சொல்லிட்டு இருப்பான். அப்ப அங்க இருந்த பிரஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுத்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் வந்து கில் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்டர் வந்து அந்த நியூஸை கேட்டுட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவான். ஸோ கிளினிக் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எதுவுமே இல்லாததுனால அப்படியே ரோட்ல நடந்து வருவான். ஸோ ஃப்ரெண்ட்ஸும் இவனை பத்தி புரிஞ்சுக்காம, டி நீ எதுக்குடா இந்த மாதிரி பண்ண, உன்னால வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கடன் வாங்கிட்டேன், ஸோ உன்னால தான் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவனே வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டு இருப்பானுங்க. அவங்ககிட்டயே வந்து சண்டை போட்டுட்டு வெளியே வருவான். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் வருவான். நீ வந்து நிறைய கடன் வாங்கியிருக்க, ஸோ உன்னோட பேர் வந்து கடன் நிறைய இருக்கு, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் விட்டுருக்காங்க, ஸோ கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யாரும் வாங்க மாட்டா, உன்னோட பேர்ல நிறைய கடன் இருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் பண்ணணும்னா உன்னோட வீடு, காரு, உங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டி வித்தாதான் பண்ண முடியுன்ற மாதிரி அவனோட ஃப்ரெண்ட் வந்து இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து ஹீரோயினை காமிப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அங்கிள் கூட பேசிட்டு இருப்பான். வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அங்கிள் வந்துட்டு நான் வந்து உனக்கு பிடிச்ச ஒரு நூடுல்ஸ் வந்து பண்ணி தரேன், அந்த நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டு உன்னோட வயிறு வலி எல்லா வலியும் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. ஸோ வேலை பார்க்கும்போது எப்பயும் போல அவங்க ப்ரொஃபசர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் ஃபுல்லா திட்டிட்டு இருப்பாரு. நீ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா நீ ஹாஸ்பிட்டலுக்கே வர தேவையில்லை, நீ வீட்லயே இருந்துக்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபசர் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கும். ஸோ அவ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணி நடந்து வருவா. ரோட்ல நடந்து வரும்போது அதே மாதிரி ஒரு ட்ரக் வரும். ஸோ அந்த ட்ரக் வரும்போது இவளுக்கு வந்து அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகத்தில் வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து இதை எப்படியே வரக்கூடாது, ஸோ நம்ம வந்து எப்படியாவது ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் பார்க்கணுன்ற மாதிரி வருவா. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்காட்டிஸ்ட் கிட்ட வந்துருவா. ஸோ சைக்காட்டிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வருது, ஸோ ட்ரக் வந்து என் மேல மோத வரும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வரும், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் அது என்ன தாட்னா ட்ரக் என் கிட்ட வரும்போது நான் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது, செத்துருன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், அது எதுக்காக இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டுட்டு இருப்பேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் வைக்கிறேன், நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, அந்த ஆன்சரை வச்சுட்டு நீங்க வந்து என்ன ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. நீங்க வந்து எப்பயாவது தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டு டிக் பண்ணுவான். நீங்க வந்து ரொம்ப எமோஷனலா அழுகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு நிறைய கொஸ்டின், அதாவது ரொம்ப சேடா இருக்கீங்களான்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆல்வேஸ்ன்னு ஃபுல்லா டிக் பண்ணிட்டு இருப்பான். ஸோ உங்க ஆன்சர் வச்சு பார்க்கும்போது நீங்க வந்து இப்போ டிப்ரெஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மெடிக்கேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லைன்ற மாதிரி அந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ல போட்டுருவா. அதை டஸ்ட்பின்ல போடும்போது பின்னாடி இந்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்துட்டு எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. இவ வீட்டுக்கு வருவா. ஸோ வீட்டுக்கு வரும்போது அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் நீயா கட்ட, நான் தானே கட்ட போறேன்ற மாதிரி அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தம்பி கூட பேசிட்டு இருப்பான். ஸோ என்னடா இங்கேயும் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு மாடிக்கு வருவா. மாடியில வந்து பார்த்தீங்கன்னா யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். அவ கிட்ட வந்துட்டு அம்மா நீங்க யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்பா. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்ப, ஸோ அப்படியே ஸ்லோவா திரும்பும்போது ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கா இருப்பாங்க. நீயான்ற மாதிரி ரெண்டு பேருமே ஷாக்கா இருப்பாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்ல மீட் பண்ணாங்களா. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகால் மாதிரி போயிட்டு இருக்கும். இவ வேகமா ஓடி வந்தால, ஸோ அப்படி ஓடி வரும்போது அவ கீழே விழுந்துருவா. ஸோ கீழே விழுந்தானே நம்மளால கிட்ட வந்துட்டு அவ கீழே விழுந்துட்டாளன்னு சொல்லிட்டு கையை கொடுப்பா. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி பின்னாடி போவா. ஸோ பின்னாடி போனோன்னே நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, இவ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கா, ரொம்ப வியர்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன என் கூட வந்து சண்டை போடுன்னு நினைக்கிறேன், வா என் கூட வந்து சண்டை போடு வான்ற மாதிரி அங்க ரோட்ல நின்று ஃபுல்லா கத்திட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக்கா இருப்பாங்க. அம்மா நீ என்ன பண்ற, நீ எதுக்கா இங்க வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட எபிசோடு வந்து முடியுது.
ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.